السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أنعم علينا بنعم كثيرة لا تحصى، والصلاة والسلام على محمد رسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فاتقوا الله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء هو العبادة. எல்லா புகழும் ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து பாதுகாக்கும் பரமதயாளன் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் பெரிய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், அஹ்லுல் பைத்துகள், அவர்களை பின்பற்றியவர்கள், பின்பற்ற இருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாகிய பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வுடையார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் அடுத்து நடக்கும்படியா ஏவிருக்கின்றானோ அவற்றை சம்பூர்ணமான முறையில் எடுத்து நடக்கும்படியும், அவன் எவற்றை விட்டெல்லாமே விலக்கி இருக்கின்றானோ அவற்றை விட்டும் சம்பூர்ணமான முறையில் விலை நடக்கும்படியும் முதல் அடியேனா எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொண்டே பத்தக்குவா. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து தந்திருக்கிறான். சில விடயங்கள் அல்லாஹு தஆலா அவனிடத்திலே கேட்பதை, அவன் பக்கம் முன்னோக்குவதை விரும்புகிறான். இதனால் அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே சில நேரத்திலே சில பிரச்சனைகளை, இன்னல்களை, சிரமங்களை ஏற்படுத்துகிறான். அதுவும் அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது கொண்ட ரஹமத்தின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக அப்படி செய்கிறான். நாங்கள் கேட்காமலே எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்தவன். கேட்காமல் உலகத்திலே பிறக்க செய்தவன், உணவளித்தவன், வளர்த்தவன், எங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்தவன், தொழிலை தந்தவன், குடும்பத்தை தந்தவன், சுவாசிப்பதற்கு காற்றை தந்தான், குடிப்பதற்கு தண்ணீரை தந்தான், சாப்பிடுவதற்கு உணவை கொடுத்தான், உடம்பில் இரத்தத்தை தந்தான், உறுப்புகளை கொடுத்தான், இரக்கத்தை ஓடச் செய்யக்கூடிய இதயத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான். இவ்வளவு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதுவுமே கேட்டதில்லை, அல்லாஹ் கொடுத்தது. சில விடயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அடிமைத்தனத்துடைய பூர்த்தியானது. அந்த கேட்பதற்கு பெயர் தான் துஆ, பிரார்த்தனை என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா யார் என்றால் அவன் எங்களுடைய தாய் தந்தையோடு இரக்கமானவன். தந்தையுடைய தாயுடைய அன்புக்கு அளவுண்டு, அல்லாஹ்வுடைய அன்புக்கு அளவில்லை. எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம் கட்டாயமாக. அந்த ஃபாத்திஹாவிலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதை நாங்கள் 68 தடவை ஒவ்வொரு நாளும் கட்டாயமா ஓத வேண்டும். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், யார் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே செல்லுபடியாகாது. இது பரலான தொழுகைகள் ஒவ்வொரு நாளும்
11 ரக்காத்துகள். ஒவ்வொரு ரக்காத்திலும் 4 தடவை என்றால் 68. அது அல்லாமல் முன்பின் சுன்னத்துகள், துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, அன்றாட ஏனைய தொழுகையை எடுத்துக்கொண்டால் 100க்கு மேல் அதிகமாக நாங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றதை சொல்ல வேண்டும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் என்ன? அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளர், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோர். அவனுடைய அன்புக்கு அளவில்லை. ரஹீம் அவனுடைய அருளுக்கு அளவில்லை, அன்புக்கு நிகர் இல்லை, ஒப்பில்லை, உவமை இல்லை. இது போலதான் அல்லாஹ்வுடைய அன்பு என்று சொல்ல முடியாது. எல்லா ஒப்பு உமைகளை மிகைத்து அன்புள்ளவன், அருளுள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்களுக்கு அநியாசி ஒரு நாளை விரும்ப மாட்டான். எங்கள் எல்லோரோடும் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன், பாசம் உள்ளவன், நேசம் உள்ளவன். எனவே அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான். இந்த வாழ்விலே சில நேரத்திலே சில தேவைகள், சில பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்திலே நாம் வேற எங்குமே முகம் திருப்பாமல் அல்லாஹ்விடத்திலே முகம் திருப்ப வேண்டும். உள்ளத்தால் அல்லாஹ் பக்கம் திசை திரும்பி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்க வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புகிறான். அதற்குத்தான் அத்துஆ பிரார்த்தனை என்று சொல்லப்படும். அடிப்படையிலே இந்த தொழுகை கூட துஆ தான். ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தப்படுகிறது. அவருடைய தொழுகைய நோக்கத்திலே ஒன்றுதான் துஆ. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அதுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி அடுத்த தக்பீரை சொல்லி அவர்களுக்கு, அந்த தாய்க்கோ அந்த சகோதரிக்கோ சகோதரனுக்கோ பிரார்த்திக்கிறோம். அவர் துஆ. எங்களுடைய அன்றாட தொழுகை என்ற அஸ்ஸலா, அரபு பாஷையிலே அஸ்ஸலா என்று சொல்லப்படும். ஸலா என்றால் அவருடைய கருத்து அரபிலே, பண்டைய அரபிலே துஆ என்பது, பிரார்த்தனை என்பது கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷரியத்தை, இஸ்லாத்தை கொடுப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் அரபு பாஷை இருந்தது. அந்த அரபு பாஷையுடைய வழக்கத்திலே ஸலா என்பது, ஸலா என்றால் துஆ செய்தால், பிரார்த்தித்தால் அர்த்தம். அந்த ஸலா என்ற சொல்லைத்தான், துஆ என்ற சொல்லைத்தான் தொழுகைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று அந்த தொழுகையை சுருக்கமே துஆ. ஜகாத் என்றால் நாங்கள் கடமையை நிறைவேற்றுகிறோம் என்று அந்த கருத்தை கொடுக்கிறோம். ஆனால் அவருடைய பழைய அரபிலே, அதாவது ஆரம்பத்திலே உள்ள அரபுடைய அடிப்படை கருத்து நமா, வளர்தல் என்பது. இதுபோல் ஹஜ்ஜி என்று அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி செல்வது அவர் சொல்கிறோம். ஆனால் அவருடைய கருத்து நாடுதல் என்று. அப்படி அதுபோல் இந்த ஸலா என்பது துஆ. எனவேதான் நாங்கள் தொழுதுவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசியிலே எந்த ஒரு சூராவுக்கும் இல்லை, எந்த ஒரு ரக்காத்தில் எந்த ஒரு வேறொரு ஸ்பெஷல் ஒன்றுதான், தனிப்பட்ட ஒரு விடயம்தான் வலத்தாலீன் என்று சொன்னதுக்கு பிறகு ஆமீன் என்று பிரார்த்திக்கிறோம். ஆமீன் என்று சொல்றோம். அவ்வளவு பெரிய துஆ தான் இந்த தொழுகையுடைய முதலாவது துஆவை ஆரம்பிக்கிறோம். துஆ என்றால் என்ன? நான் அல்லாஹ் பக்கம் தேவையுடையவன் என்று அர்த்தம். வேறு யாரும் பக்கம் தேவையுடையவன் அல்ல. வாழ்க்கையிலே பல தேவைகள் வரும். தேவைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் அல்லாஹ். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு, அவற்றை பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய சக்தி உள்ளவன் அல்லாஹ். எனவே தேவையையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், பிரச்சனையையும் அல்லாஹ்விடத்திலே தான் முறைப்பட வேண்டும். அந்த கேட்கக்கூடியவன், முறைப்படக்கூடியவன் யார் என்றால் அவன் கேட்கும்படி சொன்னவன். அவன் யார்? அனைத்து உள்ளவன். அவன் யார்? எங்களுடைய ரப்பு. قال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. உமது கூறுகிறான், அடியார்களே, நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், நான் உங்களுக்கு விடை அளிக்கிறேன்.
என்னுடைய வணக்க வழிபாட்டை விட்டு யார் பெருமை அளிக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே தாழ்ந்தவர்களால் நுழைவார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் கேளுங்கள் என்று. கேட்க சொன்னவன் சரி கேளுங்கள் என்று சொன்னது எங்களிடத்திலே. அவன் கேட்டால் கொடுப்பானால் கொடுக்கிறான் என்பதை சொல்கிறான். அத்தஜி விளக்கும், கேளுங்கள் கொடுக்கிறான் சொல்கிறான். அவன் இருக்கிறான் கொடுக்கிறது கேட்டால் அனைத்துமே அவனத்துல இருக்குது. உலகத்திலே ஒருவர் கேளுங்க என்பாரு, ஒரு தடவை கொடுப்பாரு, இரண்டாம் தடவை கொடுப்பாரு, மூணாம் தடவை கொடுப்பாரா யோசிக்கணும். விரும்பித்தான் கொடுப்பாரா யோசிக்கணும். எல்லாத்தையும் கொடுப்பாரா என்றா அது கேள்விக்கு. அல்லாஹ் தஆலா கேட்கும்படி சொல்கிறான், கொடுக்கிறேன் என்கிறான். அனைத்தும் உள்ளவன். அல்லாஹ்வுக்கு தான் வானத்துடைய பூமியுடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் சொந்தமானது. அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான், யாருக்கும் அல்ல. அல்லாஹ் தஆலா கியாமத் நெருக்கத்திலே, கியாமத் அதாவது இந்த உலகம் அழிவுக்கான சூர் ஊதப்படும். ஊரினால் ஊதப்பட்டால் எல்லாமே அழிந்துவிடும். கடைசி அல்லாஹ் தஆலா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உயிரை எடுத்து விடுவான். கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் ஆட்சிக்கு யார் சொந்தம்? ஆட்சி யாருக்கு சொந்தமானது? உடையாளிக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். மன்னரும் இல்ல, மந்திரியும் இல்ல, மனிதனும் இல்ல, வழக்கும் இல்ல. இரண்டாம் தடவையும் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், யாருமே கிடையாது. மூணாவது தடவையும் கேட்டுவிட்டு அவனே பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஏகனான அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம். சொத்து அவனுக்கு, ஆட்சி அதிகாரம் அவனுக்குரியது. அல்லாஹ் எல்லாருக்கும் ஒரு தவணையை கொடுக்கிறான், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். பிடித்தால் தப்ப முடியாது, ஓரிடம் இருக்காது. எப்படி பிடிப்பது என்பது அவனுக்கு தான் தெரியும். எனவே அவனுக்கு அனைத்துமே இருக்கிறது. ஹதீஸுல் குத்ஸிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் அன் அவ்வலக்கும் வஆகிரக்கும் வஇன்சக்கும் வஜின்னக்கும் قاموا على صعيد واحد فسألوني فآتيت كل واحد مسألته ما نقص من ملكي إلا كما ينقص المخيط إذا أدخل الماء. உங்கள் ஆரம்பமானவர் கடைசியானவர்கள் மனிதர்கள் ஜின்கள் அனைவருமே ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய தேவைகளை அவருடைய ஆசைகளை அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அனைவருடைய அனைத்து ஆசைகளை பூர்த்தி செய்தாலும், அல்லாஹ்வுடைய கஸானாவிலிருந்து கடல்ல ஒரு ஊசை போட்டு அதை எடுத்தா எவ்வளவு தண்ணி வருமோ அந்த அளவு கூட குறையாது. அவருடைய பொக்கிஷத்துக்கு சொந்தமானது அல்லாஹ். ஆரம்பம் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ உலகத்துல 700 கோடிக்கு மேல மனிதர்கள் இருக்கிறார்கள். இதற்கு பிறகு எத்தனை ஆயிரம் கோடி வருவார்கள் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இவ்வளவு பேருமே ஒரு மைதானத்தை ஒன்று கூடி எல்லாரும் தன்னுடைய தேவையை கேட்க இல்ல, அவனுடைய ஆசையை கேட்டார்கள். அவன் விரும்புறதை கேட்டாலும் அல்லாஹ் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கஸானாவுல ஒரு சொட்டு குறைய மாட்டேன். அவ்வளவு கஸானா உள்ள அல்லாஹ்விடத்தில் நான் கேட்க அமைக்கிறோம், அவனிடத்தில் நாம் முன்னோக்க அமைக்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும், மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும், முகம் திருப்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அத்வா ஹுவல் இபாதா, துஆ என்பது பிரார்த்தனை ஒரு இபாதத், வணக்கம், பெரிய ஒரு வணக்கம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆக்களை ஒரு நாளும் மறுக்க மாட்டான். நான் துஆ செய்தேன் கிடைக்கவில்லை என்று கூற வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இவ்வளவு கேட்டு கிடைக்கவில்லை என்றா அல்லாஹ் எங்களுடைய துஆவை உடனடியாக கொடுப்பான், சற்று தாமதிச்சு கொடுப்பான், மிகவும் தாமதிச்சு கொடுக்கலாம், கேட்டதே கொடுக்கலாம், கேட்டதுக்கு மாற்றமாக கொடுக்கலாம், அல்லது அதற்கு பகரத்தை ஒரு விதத்திலே கொடுக்கலாம். எங்களுக்கு வர இருந்த ஒரு தீங்கை அல்லாஹ் தடுத்து விடலாம்.
நிச்சயமாக நாம் கேட்டது கிடைத்ததும் நன்மை, நாம் கேட்டது கிடைக்காதது நன்மை, நாம் கேட்டதற்கு மாற்றமாக கிடைத்தது நன்மை. துவா என்பது நன்மைதான், அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றான். இதை ஒரு நாளுமே துவாவை விடக்கூடாது, ஒரு நாள் துவாவை விடக்கூடாது. துவா என்பது நன்மையே நன்மை, வணக்கமே வணக்கம். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்துக்கு ஒரே ஒரு வழி. அல்லாஹ்வியார்களே, பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சேலத்தை அழக்கூடிய பண்பை கொடுத்திருக்கிறார். ஆண்கள் அழுபவர்கள் அல்ல, ஆனால் அல்லாஹ்வுக்கு உண்மையில் அழத் தெரியாத ஆண் நல்ல ஒரு ஆண் அல்ல, நல்ல ஒரு அடியான் அல்ல. ஒரு அடிமைக்கு, அல்லாஹ்வுடைய அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு உண்மையில் துஆ கேட்டும் கழுகு வர இல்லையா, அதை நினைச்சு கவலைப்படணும், அதை நினைச்சு அழ முயற்சிக்கணும். யா அல்லாஹ், எனக்கு துஆ கேட்கிறேன், அழ முயற்சிக்கிற அழுகு வருகிறது இல்லை என்றால் நெஞ்சுக்கெல்லாம் யோசனை. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அழுகை வர வேண்டும், இல்லை என்றால் இப்ப நெஞ்சுகள் கல்லாகி விட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே உதாரணத்தை சொல்கிறார். யாருடைய உள்ளங்கள் கல்லாகி விட்டதோ, இறுகி விட்டதோ, அது பாறாங்கல்லை போன்று நல்லா சொல்கிறார். அந்த உதாரணத்தை, ஓமானத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த கல்லை பற்றி சொல்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவத்தின் காரணமாக, மன உச்சையின் காரணமாக, தான் நினைத்தபடி வாழ்வதன் காரணமாக உள்ளம் கல்லாகிவிடும். அந்த கல் எப்படி கடினமாக மாறும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் உதாரணம் சொல்கிறார். உலகத்திலே நாங்கள் பாறாங்கல்லை பார்த்திருக்கிறோம், ஆனால் அந்த உலகத்திலே உள்ள கடுமையான பாறாங்கல்லை விட கடுமையா மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு உதாரணம் என்ன தெரியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், கல்லை போன்று மாறிவிடும். கல்லை பாருங்களே, சில கற்கள் இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வெடித்து விடுகிறது, சில கல்லிருந்து தண்ணீர் ஊற்று பாய்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆறுகள் கூட ஊட்டம் தோடுகிறது. அப்படியாப்பட்ட கல்லும் இருக்குது, உள்ள வந்த கல்லோட கட்டி விட்டதா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஏனது மன உச்சையை பூட்டி செய்வதன் காரணமாக, பாவத்துக்கு அடிமையான காரணமாக, தான் நினைத்தபடி வாழ்வதன் காரணமாக மனிதனுடைய உள்ளம் கல்லை விட கடுமையாக மாறிவிடுகிறது. எனவே அதை இலவ வைக்க வேண்டும், அதை மிருதுவாக்க வேண்டும். எனவே நாங்கள் அழுகையை படிப்பது ஒரு படிப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே 7 பேருக்கு எந்த நிலப்பட்ட அந்த இடத்திலே நிழல் கொடுப்பான். அதிலே ஒருவர் யார்? ரஜுலுன் ذكرல்லாஹ் خاليا ففاضت عيناه. ஒரு மனிதர் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுதார், அவருக்கு அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் நிழல் கொடுக்கிறார். அழுகை வர வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். சரி, நாங்கள் துஆ கேட்கிறோம். இந்த துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த நேரங்களை தெரிவு செய்து நாங்கள் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அதிலே முதலாவது தரமான நேரமாக கருதப்படுவது தஹஜ்ஜுத் நேரம். இதனுடைய கடைசி பகுதி சுபஹ்க்கு முன்னால் உள்ள நேரம். இந்த நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமான நேரம். அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸிலே கூறுகிறான், ஹல் மின் ஸாயிலின் ஃபஅதியஹு ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅஃபிர லஹு. தஹஜ்ஜுத் நேரத்திலே ஒரு நாள் அல்லாஹ் கூறுகிறான், என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறார்களா, நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். என்னிடத்திலே பாவமன்னிப்பு கேட்பவர்கள் யாரா இருக்கிறார்களா, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாரா இருக்கிறேன். அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் கொடுக்கவும் தயார், மன்னிக்கவும் தயார், அடியான் தயார் இல்லை. நாங்கள் தயாராக. அடுத்ததாக சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் திக்ர் செய்ய சொல்லி அந்த நேரத்திலே அல்லாஹ் நெருங்கக்கூடிய நேரமா இருக்கிறது. இன்னொரு நேரம் பைனல் அதானி வல் இகாமா அத்வா லா யுரத். அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம்.
வாங்க சொல்லிட்டு முஅத்தின் சுன்னத் தொழுதுட்டோம், நேரம் இருக்குது, கையேற்ற வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்பாளியுடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். நோம்பு பிடிக்கிறோமா, ஒரு பிரச்சனையா, ஆகப்பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையா, நோம்பை பிடிப்போம், துஆவை செய்வோம், அல்லாஹ் கதவுகளை திறக்கிறார். துஆ என்பது மூடப்பட்ட நல்ல கதவுகளை திறக்கக்கூடியது, திறக்கப்பட்ட பலா முசீபத்துடைய கதவுகளை மூடக்கூடியது. அல்லாஹ் தஆலா சில விடயங்கள்ல முடிவு செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய முடிவை கூட மாற்றக்கூடியதா துஆ என்பது. துஆ சதகா, பலமான சக்தி உள்ளது, உறுதியான சக்தி வாய்ந்தது. அடுத்ததாக பிரயாணம் போகிறோம், தூர பிரயாணம் போற நேரத்தில் துஆவில் ஈடுபட வேண்டும், துஆ செய்ய வேண்டும். என்னோட பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை யா அல்லாஹ், படிப்பு வருகிறது யா அல்லாஹ், என் யாவரத்துல தொழில் இப்படி பிரச்சனைக்கு யா அல்லாஹ், என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைக்கு யா அல்லாஹ், எனக்கு இப்படி தேவைக்கு அல்லாஹ் சொல்லுவோம். மாற்றமான இந்த உலகம் ஒரு திசைக்கு திரும்பிவிட்டது. பிரயாணம் என்பது ஒரு கேலி கூத்தாக, ஒரு மன உச்சிகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விடயமாக அதை மாற்றி அல்லாஹ்வுடைய உதவியை இல்லாமலாக்கிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதர் தூர பிரயாணம் செய்கிறார், தூரமான பிரயாணம். பிரயாணத்திலே அவர் யாரப்பட்ட பிரார்த்திக்கிறார், துஆ செய்கிறார். அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. என்ன காரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், மத்தவு ஹராமுன் வ மஷ்ரபு ஹராமுன் வ மல்பசு ஹராமுன் வ அன்ன இஸ்திஜாப லஹு. அவருடைய உடுத்திக்கக்கூடிய ஹராமான முறையில் சம்பாதித்தது, பானம் ஹராமான முறையிலே, அவருடைய உணவு ஹராமான முறையிலே, எனவே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டார். அப்படின்னு ஒரு பிரயாணிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அதுல துஆ செய்வார். மழை பெய்தா அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆ செய்யும். தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ நெருக்கமானது. அதனால்தான் சொல்றாங்க, இமாம்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆலிம்கள் எழுதியிருக்கிறார்கள், உம்மா வாப்பா கோவத்துல கூட பிள்ளைகளுக்கு பத்வா செய்யக்கூடாது. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுட்டான், எங்க அந்த பத்வா தான், நான் ஒரு நாள் பத்வா உண்மையில செய்ய மாட்டோம், ஆனா தெரியாம வாயில வந்துட்டு இருந்தாலும் நான் உம்மா வாப்பா என்னவோ செஞ்சுட்டோம்டா, அது எந்த துவா பத்வா தான் புள்ள கிட்டு போட்டு காரணமாயி. ஊர் மக்கள் எவ்வளவு சொன்னாலும் உம்மா வாப்போட பத்வாய்க்கு பயங்கரமான, அதை பயந்து கொள்ள வேண்டும். அதனால பிள்ளைகளுக்கு என்ன, புள்ளேண்டா புள்ளதான், அது சேட்டை பண்ணும், கெலாட்டா பண்ணும், பிறலி பண்ணும், அதுக்காக வேண்டி அல்லாஹ் சாலிஹ் ஆக்கட்டும், உன்னோட முத்தகி ஆக்கட்டும், உன்னோட தாய் ஆக்கட்டும், உன்னோட நல்லடியார் ஆக்கட்டும், உன்னோட ஹாபிஸ் ஆக்கட்டும், நல்ல துவா செய்வோம், உன்னோட புத்திசாலி ஆக்கட்டும் என்று துவா செய்வோம். அடுத்ததாக அநியாயம் இழைக்கப்பட்ட துவாவை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொள்ள சொன்னார். இத்தகி தாவத்தல் மக்லூம், நான் யாருக்கு அநியாயம் செஞ்சேன்டா அந்த அநியாயம் செஞ்ச துவா பயப்படணும். நான் யோசிக்கலாம், நான் அநியாயம் செஞ்சது ஒரு முஸ்லிம் எல்லாரும் தானே, அவர் துவா செய்யாட்டி கூட அநியாயம் என்பது அது ஒரு பத்வாவுக்கார். யாருக்கு தெரிஞ்சோ தெரியா அநியாயம் செய்யக்கூடாது. உறுப்புகளால, பணத்தால, தொழில எதிலுமே யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் விளைவிக்கப்பட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். உடனே அல்ல பின்னால எனக்கு எது அநியாயம் நடத்திக்குதா துவா செய்யும், யாரும் பத்வா செய்யக்கூடாது, துவா செய்யும். அல்லாஹ் அந்த நேரத்திலே எங்கட துவா ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதை கூறுகிறார்கள், அது மறைவான ஒரு நேரம். அது இமாம் மிம்பர்ல இறங்கு வரை என்று சொல்கிறார். இன்னும் சிலர் கருத்து என்னன்னா, அந்த இறந்த குத்துபாவுக்கு மத்தியில் அவர்களால் தான் அந்த நேரத்துல நான் கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும், அந்த நேரம் என்று கூறுகிறார்கள். அந்த நாள் துஆக்குரிய நாள். இப்படி பல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் இருக்கு. எங்களோட பல விஷயங்கள் இருக்கும் வாழ்க்கையில. மனைவிட்ட சொல்ல முடியும் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், மூவா போட்டு சொல்ல முடியும் அல்லாஹ்ட்ட சொல்லுவோம், அல்லாஹ் அனைத்தையும் கேட்போம், எல்லா பாசைகளையும் விடக்கூடியவர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 துஆக்களை எங்களுக்கு படி தந்திருக்கிறார்கள். இந்த துஆக்களிலே எங்களோட வாழ்க்கைக்கு
இம்மைக்கு மறுமைக்கு தேவை அனைத்து விடயங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே நாங்கள் அதை பாடமாக்கி ஓத முடியுமா? இது ஆகவே சிறந்தது. அதை சுருக்கமாக இந்த நாள் இமாம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுவார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு உலகத்தில் நலவை தருவாயாக, மறுமையிலும் நலவை தருவாயாக, நரகத்திலே வேதனையிலிருந்து பாதுகாத்துருவாயாக. சுருக்கமா எல்லா விடயங்களும் உள்ளடக்கிய ஒரு துஆ. சரி, துஆ எப்படி செய்ய வேண்டும்? சரியான முறை உது செய்து நாங்கள் கிப்லாவை நோக்கி ஒரு பக்குவமான முறையை துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அல்லாஹ்வை புகழ்வது, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது, பிறகு எங்களுடைய தாய் தந்தையுடைய சகோதர சகோதரருடைய ஊர் மக்களுடைய சொந்த பந்தத்துடைய நாட்டுடைய உலகத்துடைய அனைத்து தேவைகளை முன்வைப்பது, கடைசியாக ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து முடித்துக் கொள்வது. முடியுமான துஆக்களை அரபிலே ஓத வேண்டும். முடியாதவற்றை நாங்கள் தமிழ்ல கேட்போம். அல்லாஹ்விடத்தில் தமிழ்ல கேட்போம். எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இடத்துல கேட்போம். கண்ணியமான மேலாளர்களே, சரி, இதுதான் ஒழுக்கமான அழகான முறை. பிரயாணம் போறோம், உது இல்ல, நிர்பந்தம், துஆ செய்யலாம். நின்று கொண்டிருக்கிறோம், பஸ்ல நின்று கட்டிக்கிறோம், ட்ரெயின்ல போகிறோம், துஆ செய்யலாம். இது ஒழுக்கமான பூர்த்தியான முறை என்றாலும் கூட அல்லாஹ் தஆலா துஆவுக்கு ஸிக்ருக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விடயம் தான், அதுக்கு இப்படித்தான் ஒரு நிலைமை இல்லை. அவருக்கு குர்ஆனில் எல்லா நிலைமைகளிலும் அவருக்கு துஆ செய்யலாம். பெண்களுக்கு கூட துஆ செய்யலாம் அவர் எல்லா நிலைமைகளிலும். அப்படியாப்பட்ட பாக்கியம் தான் திக்ரும் துஆவும் என்பது. துஆவும் திக்ருடைய ஒரு வகை, ஒரு விதம். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்ப துஆக்களை தந்திருக்க எங்களுக்கு பாதுகாப்பு. சந்தர்ப்ப துஆக்கள், பள்ளிக்குள்ள வாரது, வெளியில போறது, பிரயாணம் போறது, வாரது, பைத்துக்கலா போகக்கூடியது, வரக்கூடியது. நான் வீட்டை விட்டு வெளியே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட எல்லா கட்டங்களிலும் துஆக்களை சொல்லி தந்தார்கள். அது எங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பாதுகாப்புக்கு வழியா இருக்கிறது. அடுத்ததாக மிகவும் முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ முக்கியமான தேவை கேட்கணும்டா, நாங்க எங்களோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல ஒரு அமல் இருக்குமே எங்களுக்கு என்று தெரிஞ்ச, அதை வச்சு கேட்டா யா அல்லாஹ் இந்த பொருட்கள் ஏற்றுக்கொண்டா அல்லாஹ் அதுல பெரிய சக்தி வச்சிருக்கிறான், பெரிய ஒரு கபூலியத்துடைய ஒரு நெருக்கத்தை வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு 3 பேரை பற்றி சொன்னார்கள். அவர் பிரயாணம் போனார்கள், போய் மழை பெய்கிறது, ஒரு குகைக்குள்ளே போனார்கள். ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று வந்து குகையுடைய வாயிலை அடைத்துக் கொள்கிறது. 3 பேரை தள்ளுகிறார், தள்ள முடியாது, வெளியில யாருக்குமே வர முடியாது. என்ன செய்வோம்? 3 பேருமே சொல்கிறாரு, நாங்க எங்க வாழ்க்கையில செஞ்சு ஏதாவது நல்ல மலை கொண்டு நான் அல்லாஹ்வை துஆ செய்வோம். முதலாவது அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் இந்த தாய் தந்தையருக்கு தான் முதலாவது நாள் பால் கொடுக்கிறது. நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்கிறேன். ஒரு நாள் நான் போய் வரக்கூடிய தாமதம் ஆயிட்டது. உமா அப்ப தூங்கி இருந்தாங்க. ஆனா பிள்ளைல பசியோடி இருக்கிறான், பாலை கொடுக்க உமா வலிமினது பொருள் லேட் ஆயிட்டான். அந்த பாலை கொடுத்தையால் உனக்காக இதை செஞ்சிருந்தா ஏற்றுக்கோ, இதை கல் அகத்திரி என்றாரு. அவரு உமா அப்பா செஞ்ச ஹிதமத்தை சொல்லி துஆ செஞ்சாரு. கல்லு கொஞ்சம் மகருது, யாரும் வெளி வர முடியாது. 2ஆம் மனிதர், யா அல்லாஹ், நான் ஒரு பெண்ணை என்ற சாச்சாவுடைய மகளை கடுமையாக நேசித்தேன். அவள் எவ்வளவு முறை நான் தவறாக ஈடுபட நெருங்கி கூட அனுமதிக்க இல்லை. ஒரு நாள் நான் அவளுக்கு ஒரு கடன் தேவை ஏற்பட்டது. நான் அந்த பணத்தை தீனாரை கொடுத்து விட்டு தவறான முறையிலே நடப்பது தன்மை தந்தால்தான் இதை தரலாம் என்றான். அவள் அனுமதித்தாள். அல்லாஹ் பயந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய பயத்துக்காக அந்த விபச்சாரத்தை ஈடுபட இல்லையா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு கல்லை ஆற்றுகின்றார். கல் இன்னும் கொஞ்சம் அகலுகிறது, யாராலும் வழிபட முடியாது. 3ஆம் நபர், யா அல்லாஹ், இடத்திலே பலர் வேலை செய்தார், ஒருவர் மாத்திரம் தன்னுடைய கூலி எடுக்காமல் சென்று விட்டார். மிச்சத்தாலும் கழித்தவர் வருகிறார். எஜமானவர்களே, நீங்க நான் கூலியை வச்சுட்டு போனேன், நீங்க இதை கொடுங்க என்ற நேரத்தில் நான் சொன்னேன், இந்த பாருங்க அவனோட கண்ணுக்கு தெரிவிட்ட ஆடு மாடு ஒட்டங்கள் அடிமைகள் அவ்வளவுதான் என்னுடையதான், பரிகாரம் செய்றீங்களா? இல்ல, உண்மைதான், நான் உங்களோட பணத்தை அந்த கூலி எடுத்து யாவரத்தை தொழில போட்டு இவ்வளவு உண்டாகிட்டு இதெல்லாம் உங்களோட தான்.
அவர் இதே எனக்கு தர எல்லாத்தையும் எடுத்துட்டு போனார். யா அல்லாஹ் உனக்கு அவடித்தான் செஞ்சேன், எனவே நீ இதை ஏற்றுக்கொள்வாய் என்றதோட கல் அகலது 3 பேரே வெளியில் வந்தார் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவங்க எங்கட வாழ்க்கையில் நடக்கிற ஏதோ ஒரு நல்ல ஒரு விடயம் மீக்கலாம், அதை வச்சு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுக்க தயாராகிறார். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை பழக்க வேண்டும், குடும்பங்களையும் சொந்த பந்தங்களையும் நாம் துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நாங்கள் பழக வேண்டும். ஒவ்வொரு நாள் நேரம் எடுக்க வேண்டும், குறைஞ்சது 15 நிமிஷம் அல்ல தஹஜ்ஜுத் நேரத்திலே தொழுகைக்கு பின்னால் ஒரு நேரம் எடுத்து நாங்கள் துஆ செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதிட்டு துஆ, திக்ர் செஞ்சிட்டு துஆ, தொழுதுட்டு துஆ, நல்லமல் செஞ்சிட்டு துஆ, சதகா செஞ்சிட்டு துஆ, தான தர்மம் செஞ்சிட்டு துஆ, இதெல்லாம் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையையும் அவனோடு தொடர்புடையதாக அவனிடத்திலே கேட்ட வண்ணமாக கழிப்பதற்கு யா அல்லாஹ் எங்களை தௌஃபீக் தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவாயாக, உன்னிடத்திலே கேட்கக்கூடிய ஆக்கிடுவாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாய். யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லீம்கள் எந்தெந்த பகுதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய யா அல்லாஹ் பிரச்சனை நீக்கிடுவாயாக. குறிப்பா இந்த பலஸ்தீன மக்களுக்கு யார் உரிமை ஏற்படுத்துவாயாக, பாதுகாப்பை கொடுத்துவாயாக, சொத்து செல்வங்களை யார் உடைமைகளை பாதுகாத்துவாயாக, அவர்களை யா அல்லாஹ் அவர்கள் பூர்த்தியாக சொந்தமான நாட்டை கொடுத்து